ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஏவிஎம் சாவித்ரியை வச்சு செல்லப்பிள்ளை படத்தை 5 ஆண்டுகள் எடுத்தாங்க. உனக்காக ஒரு கதை வச்சிருக்கேம்மா, அதில் நீ தான் நடிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த படம் தான் களத்தூர் கண்ணம்மா திரைப்படம். சாவித்ரியின் மிக முக்கியமான வெற்றி முத்திரை களத்தூர் கண்ணம்மா. தாயான பிறகும் சாவித்ரிக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய திரைப்படம். ஏனோ தெரியல, அந்த திரைப்படத்துடைய திரைக்கதையும் அதில் இடம்பெற்ற பாடல்களும் சாவித்ரியின் வாழ்வும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது போல காட்சி தந்தது. அருகில் வந்தால் உருகி நின்றால் அன்பு தந்தாலே, அமைதியில்லா வாழ்வு தந்தேன் எங்கு சென்றாலோ, பிரிவாலே மோதும் துயர் போதும் போதுமே அப்படிங்கிற பாடல் வரிகள் தான் அது. ஏஎம் ராஜாவின் குரல் காற்றில் அலைமோதும் போதெல்லாம் அதில் ஒழிக்கும் ஒவ்வொரு சொல்லிலும் சாவித்ரி குறித்த வலுவானதொரு சோகம் நம் நெஞ்சை அழுத்துவதாக தோன்றும். இந்த பாடலுக்காக எழுதப்பட்ட பல்லவிகள் மொத்தம் 58. தெலுங்கு மொழி பேசும் டைரக்டர் பிரகாஷ் ராவுக்கு அதில் ஒன்று தேர்வு செய்யும் அளவு தமிழறிவு கிடையாது. களத்தூர் கண்ணம்மாவை தொடக்கத்தில் இயக்கியவர் அவரே. பின்னர் பீம் சிங் தொடர்ந்தார். 58 இருந்து மிகச்சிறந்த 8 பல்லவிகளை கொண்டு முழு பாடலும் உருவானது. எனக்கு தெரிந்து அணுப்பல்லவி சரணம் எதுவும் இன்றி பல்லவிகளால் நிரப்பப்பட்ட ஒரே பாடல் அருகில் வந்தால் பாடல் மட்டுமே அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் ஜெமினி சாவித்ரி ஏற்றி வைத்த இன்னொரு ஒளி விளக்கு கமலஹாசன். களத்தூர் கண்ணம்மாவில் ஜெமினியை விட வலுவான ரோலும் விளம்பரமும் தேசிய விருதும் கமலுக்கு கிடைச்சிது. கமலுடனான நேசம் குறித்து சாவித்ரி, நான் பாடுவதையும் பேசுவதையும் அப்படியே இமிட்டேட் செய்யும் சாமர்த்தியம் கமலுக்கு உண்டு. அந்த மழலை பருவத்தில் என்னையும் அவரையும் மாமா மாமி என்று கூப்பிட்டு கொண்டு ரொம்ப ஆசையாக பழகுவான். டான்ஸ் மாஸ்டராக இருந்த போதும் முக்கிய வேடங்களில் நடிக்க தொடங்கிய நேரத்திலும் என்னை அடிக்கடி வந்து பார்ப்பாரு. சிகப்பு ரோஜாக்களுக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிய சமயம் நான் அவரை பாராட்டினேன். என்னுடைய திரையுலக வாழ்க்கையில் என்னுடனே வளர்ந்து முன்னுக்கு வந்த ஒரு மகனாகவே கமலை எனக்கு நினைக்க தோன்றுகிறது அப்படின்னு சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. ஏவிஎம்மின் களத்தூர் கண்ணம்மா சாவித்ரியின் அற்புத நடிப்புக்கான அட்சய பாத்திரம். அதில் நடிக்கும்போது நடந்த சம்பவங்கள் பற்றி எஸ்பி முத்துராமன் சொல்லியிருக்காரு. சாவித்ரி அவர்கள் வீட்டிலிருந்தே ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு தினமும் வந்துடும். சாவித்ரி அம்மாவே தன் கையால் பரிமாறிடுவாங்க. ஹோம்லி அட்மாஸ்பியர் ஏவிஎம்மில் இருக்கும். களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் ஒரு சீனில் குழந்தை இறந்துட்டதாக சொல்லி அடக்கம் செய்துட்டதா சாவித்ரியோட அப்பாவா வர எஸ்வி சுப்பையா டைலாக் பேசுவார். அப்போ சாவித்ரி, எல்லோரும் குழந்தை பிறந்தா இனிப்பு தருவாங்க, நீங்கள் செத்த குழந்தைக்கு இனிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி அழுது சிரித்து எமோஷன் ஆகி மயக்கம் போட்டே விழுந்துருவாங்க. இதை பார்த்து செட்டில் இருந்த எல்லாருமே மலைச்சு போயிட்டாங்க அப்படின்னு எஸ்பி முத்துராமன் பதிவு பண்ணியிருக்காரு. சாவித்ரிக்கு செகண்ட் ரவுண்டில் கிடைத்த புதிய ஜோடி மேஜர் சுந்தரராஜன். சூரியகாந்தி, ஜக்கம்மா, மஞ்சள் குங்குமம், தாய்க்கொரு பிள்ளை, வீட்டு மாப்பிள்ளை, அக்கறை பச்சை என சாவித்ரி நடித்தவை நன்றாக ஓடின. மீண்டும் சாவித்ரிக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. அம்மா வேடங்களில் அவர் உச்சம் தொடலாம், இழந்ததை ஓரளவு மீட்டு விடலாம் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு. ஆனால் சாவித்ரி தன் வெற்றிகளை தக்க வச்சுக்கல. நடிப்பை விட மதுவுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எத்தனை குடித்தாலும் ஜெமினியை மறக்க முடியாமல் தவிப்பு கூடியது சாவித்ரிக்கு. பட்டாம்பூச்சி திரைப்படம் மூலம் ஹீரோ அந்தஸ்து பெற்ற கமலுக்கு காதல் இளவரசன் அப்படிங்கிற பட்டம் கிடைச்சிது. கமல் பிளேபாயாக கோலிவுட்டில் புகழ்பெற்ற நேரம்தான் அது. சாவித்ரி தொடர்ந்து குடித்துவிட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முக்தா ஸ்ரீனிவாசன் மேஜரையும் சாவித்ரியையும் நாயகன் நாயகியாக நடிக்க வச்சு துணிச்சலாக உருவாக்கிய திரைப்படம் தான் அந்தரங்கம். கமலும் தீபாவும் அதில் கவர்ச்சி காட்டும் இளஞ்சோடிகளாக வருவாங்க. கமல் முதலாக ஞாயிறு ஒளி மழையில் என சொந்த குரலில் பாடிய படம் தான் இது. தீபா அதில் கவர்ச்சி நடிகையாக அறிமுகமானாங்க. 50 நாட்களுக்கு மேலே ஓடியது இந்த திரைப்படம். எமர்ஜென்சி காலத்தில் 1975 அதுவே அதிகம். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான தகவல்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.